வணக்கம். இந்த காணொளியில நாம குரோம் பிரவுசரை பயன்படுத்தி எப்படி தமிழ்ல தட்டச்சு செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். குரோம் பிரவுசர் மூலமா தமிழ்ல தட்டச்சு செய்யணும். இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கணினியோடைய இயங்குதளம் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேக்கா இருந்ததுன்னா, நீங்க இந்த முறையை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்க எப்பயுமே குரோம் பிரவுசரை தான் முதன்மையா பயன்படுத்துவீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வழி பயனுள்ளதா இருக்கும். இப்ப முதல்ல நீங்க திரையில தெரியிற இந்த இணைப்பு அதாவது google.com/inputtools/chrome அப்படிங்கிற இணைப்பை குரோம் பிரவுசர்ல தொறங்க. இப்ப திரையில வந்து உங்களுக்கு டவுன்லோட் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு இது தெரியுது சுட்டி, அதை அழுத்துங்க. ஆட் டு குரோம்னு இன்னொரு சுட்டி தெரியுது, அதையும் அழுத்துங்க. ஆட் கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அதுல ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு இணைப்பு இருக்கு, அதையும் அழுத்துங்க. இப்ப அது திரையில என்ன காண்பிக்குதுன்னா, கூகுள் இன்புட் டூல்ஸ் ஹஸ் பீன் ஆடட் டு குரோம் அப்படின்னு சொல்லுது. இந்த எக்ஸ் அழுத்துங்க. இப்ப உங்களுடைய குரோம் பார்ல வலது மூலையில பாத்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் அங்க வந்து புதுசா தெரியுது உங்களுக்கு. அதை அழுத்துங்க. அதுல எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ்னு உங்களுக்கு திரையில தெரியுது. அங்க போனீங்கன்னா ஆட் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிராப் டவுன் பார்க்குறீங்க. அதில் பல மொழிகள் இருக்கு. வழக்கம் போல் நம்ம நம்ம மொழியான தமிழை வந்து நம்ம தெரிவு செஞ்சுக்குவோம். அதில் குறிப்பாக தமிழ் ஃபொனட்டிக்கை தமிழ்லே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு விசைப்பலகையில். நமக்கு தேவையான விசைப்பலகை வந்து தமிழ் ஃபொனட்டிக். அதை தெரிவு செஞ்சுட்டு இந்த செலக்டட் இன்புட் டூல்ஸ்க்கு நம்ம வந்து அந்த கட்டத்தில் நிரப்பணும். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த குரோம் பார்ல தமிழ் ஃபொனட்டிக் அப்படிங்கிற அந்த தமிழ் விசைப்பலகை தெரியுது. இதை தெரிவு செஞ்சுக்குங்க. இப்ப உங்களுக்கு இந்த தமிழ் விசைப்பலகையை தெரிவு செஞ்சதுமே உங்களுக்கு வந்து தமிழ்ல விசைப்பலகை இங்க கீழே தெரியுது. ஆனா இந்த விசைப்பலகை வழியா நீங்க எதையுமே தட்டச்சு செய்ய வேண்டாம். நீங்க நேரடியா வழக்கம் போல செய்யற முறையிலே நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப தமிழ் கவிதைகள் அப்படின்னு நான் நேரடியாவே அங்கேயே அடிச்சுக்கிறேன். கவிதைகள் இப்ப எனக்கு இதே வந்து தமிழை வந்து நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல தட்டச்சு செய்யணும்னு நினைச்சேன்னா நான் இங்க தட்டச்சு செஞ்சுட்டு அதை கொண்டு வந்து ஒரு புது வேர்ட் டாக்குமெண்ட்ல அதை நான் வந்து இட்டு நிரப்பிக்கிறேன்.